பெஸ்ட் கிரிப்டோ கரன்சி ஃபார் லாங் டைம் ஹோல்டிங். பிட்காயின் அண்ட் எத்தூரியதை தவிர வேறு எந்த கிரிப்டோ கரன்சியும் லாங் டைம் ஹோல்டிங்குக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் அது ரெண்டும் தான் லாங் டைம் ஹோல்டிங் பண்ணுறதுக்குரிய காயினான்னு கேட்டால் அப்படி இல்லை, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன காரணம் சொன்னால், கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்ட் ஒன்று லாங் டைமில் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய ஃபண்டமெண்டலி நிறைய விஷயங்கள் இருக்குது பேக்ரவுண்டில். அந்த காயின் ஃபண்டுக்காக உருவாக்கப்பட்டிருக்கா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அண்டு முதலாவது நீங்கள் பார்க்கணும். ஓகே, இந்த செல்லப்பிராணிகள் நேமில் வர அந்த மீம் காயின்கள் எல்லாம் சும்மா ஃபண்டுக்கு உருவாக்குற, அதோட டோக் எந்த அளவுக்கு கூடுதலாக இருக்கோ, அது அதோட ஹைப் எந்த அளவுக்கு கூடுதலாக இருக்கோ, அதுக்கு அந்த மாதிரி பம்ப் ஆகிட்டு திரும்ப டம்ப் ஆயிரும். ஓகே, ஆனால் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுனால ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எத்தூரியம்ங்கிறது ஒரு பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஓகே, பிட்காயினுங்கிறது முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு டீசென்ட்ரலைஸ் கரன்சி, அதை இப்போ டிஜிட்டல் கோல்டாக பாவிக்காங்க. அதே மாதிரி சொலானாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன எத்தூரியத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அதுக்கு மாற்றீடாக கொண்டு வரப்பட்ட ஒரு இது மீம் காயின்கள். அடுத்தது நிறைய பிளாக் செயின் ரிலேட்டட் ஆப்ஸுகளுக்கு எத்தூரியத்தை பாவிக்கிறத விட சொலானாவை பாவிச்சா இது கூட என்ன ஃபீஸ் கொஞ்சம் குறைய, ஸோ அதனால் அதோட யூஸ் கேஸ் கடும் கூடுதலாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இப்போ மெட்டிக்ங்கிற காயின் இப்போ பொல்லுன்னு மாற்றிட்டாங்க. ஓகே, அது எத்தூரியத்தில் லேயர் 2 சொல்யூஷன். எத்தூரியத்தில் மெயினாக செய்ய முடியாத விஷயங்களை லேயர் 2 சொல்யூஷனாக எத்தூரியத்துக்கு பெரலலாக ரன் பண்ணுற மாதிரி. ஸோ ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி பின்னாலும் ஒரு ப்ராஜெக்ட். இப்போ ஆவேங்கிற கிரிப்டோ கரன்சி லெண்டிங் அண்ட் பரோவிங்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலம் ஒவ்வொரு கிரிப்டோ ப்ராஜெக்ட்டுக்கு பின்னால் காயினுக்கு பின்னால் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிற பொறுத்து அந்த காயின்ட சக்ஸஸும் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு யூடியூபர் இல்லாட்டி ஒரு டிக்டாக்கர் சொல்கிறதுங்கிறதுக்காக ஒரு கிரிப்டோ கரன்சியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அந்த கிரிப்டோ கரன்சி டவுன் ஆகக்குள்ள நீங்கள் சும்மா தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டுவீங்க. அடுத்தது தேவையில்லாமல் போய் அந்த இன்ஃப்ளூயன்சரையோ டிக்டாக்கரையோ அப்படி யூடியூபரையோ தேவையில்லாமல் ப்ளேம் பண்ணி தருவீங்க. ஓகே, நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாமல். அதனால தான் எப்பயுமே நான் கிரிப்டோ கரன்சி உண்டு எதை வாங்க, எதை லாங் டைம் ஹோல்ட் பண்ணேன், இவ்வளோ பணம் இருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ், பிட்காயின் என்ன எத்தூரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி வேறு காயினில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது நிறைய விஷயம் பார்க்கணும். ஓகே, அந்த ப்ராஜெக்டர் ஸ்கோப் என்ன, ப்ராஜெக்டர் ரோட் மேப் என்ன, ப்ராஜெக்டர் ஃபவுண்டர்ஸ் யார், ப்ராஜெக்டர் டீம் என்ன, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் யார், ஸோ எவ்வளோ ஃபண்டிங் எடுத்திருக்காங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வெளியிலேருந்து வாங்கியிருக்காங்க, அதுக்கு எவ்வளவு கரன்சியை கொயினை ஆக்களுக்கு கொடுத்துருக்காங்க சீட் ரவுண்ட்ஸுகளில். அப்படி ஏர்லி ரவுண்டில் இன்வெஸ்ட் பண்ணாக்கள் அந்த கொயினை டம்ப் பண்ணுறது சான்ஸ் இருக்குதா. அடுத்தது பெரிய பெரிய வாலெட்ஸ் எவ்வளோக்கு ஹோல்ட் பண்ணுறாங்க, மோர் தென் 50% ஒரு குறிப்பிட்ட அளவு வாலெட்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்களா, டீம் எவ்வளோ வச்சிருக்காங்க, டீம் டம்ப் பண்ணுறது சான்ஸ் இருக்குதா. அடுத்தது அவங்க சொல்கிற மாதிரி விஷயங்களில் பாஸ்ட்டில் செஞ்சிருக்காங்களா. அடுத்தது அவங்க ஃபியூச்சரில் என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க. அடுத்தது அந்த ப்ராஜெக்ட் ஃபவுண்டர்ஸ், அடுத்தது டீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீவியஸ்லி கிரிப்டோ ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்படி அவங்களோட அட்வைசர்ஸ் அல்லது இன்வெஸ்டர்ஸ் கிரிப்டோ ரிலேட்டடான இது இருக்குதா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அடுத்து டோக்கனமிக்ஸ், அந்த காயின் எவ்வளோ சப்ளை இருக்குது, அதில் எவ்வளோ இப்போ மார்க்கெட்டில் இருக்குது, எவ்வளோ வாரத்துக்கு இருக்குது, அன்லிமிட்டெட் சப்ளை, லிமிட்டெட் சப்ளை, அப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும்னா பார்க்கணும். இதோட பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் பர்சனலாக ஒரு காயினுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னா அந்த காயினை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவீங்க, அந்த கோயினை பற்றி ஃபுல்லாக படிப்பீங்க. நாளைக்கு புல் மார்க்கெட்லேயும் சரி பியர் மார்க்கெட்டில் சரி, புல் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்னும் அந்த கோயினுக்கு பொட்டென்ஷியல் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு பர்சனலாக வழங்கும். பியர் மார்க்கெட்டில் இந்த கோயின் திரும்ப கோயின் ப்ரைஸ் குறைஞ்சாலும் திரும்ப மீண்டு வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு பர்சனலாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுப்பீங்க. ஆனால் அதை விட்டுப்பட்டு இன்னொரு சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் போய் கிரிப்டோ கரன்சியில் வாங்குவீங்கன்னா நாளைக்கு பெரிய பிரச்சனையில் மாட்டுவீங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, கிரிப்டோக்குள்ளே வந்த பொசிஷனுக்கு நானும் செஞ்ச மிஸ்டேக் இது தான். எந்த யூடியூபர் என்ன வீடியோ போட்டாலும் இந்த கோயின் நல்லா போகும், அந்த கோயின் நல்லா போகும் அப்படி இப்படின்னு சொன்னால் நானும் போய் அதை போய் வாங்குவேன். அப்படி வாங்கின போர்ட்ஃபோலியோவே எத்தனையோ அது சொல்ல எல்லாம் பெரிய அளவில் எனக்கு இன்னும் மைனஸில் இருக்குது. ஓகே, ஆனால் நல்ல கோயின்கள் நல்லா பெர்ஃபார்ம் ஆகி அந்த மைனஸை டபுள் பண்ணி ட்ரிபிள் பண்ணி 10x கொடுத்த கோயின் எல்லாம் இருக்கு ஸ்டில். அப்படி கிரிப்டோக்குள்ளே முன்னுக்கு வராக்கள் செய்கிற மடத்தனம் தான் அது. ஆனால் நான் அதில் நெகட்டிவ் ஆகலை. ஆனால் அநேகமானாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நெகட்டிவ் ஆகிடுவாங்க. அவங்க கிரிப்டோக்குள்ளே ஆசையாக வருவாங்க, வந்து 2-3 இன்ஃப்ளூயன்ஸர் சொல்கிறாங்கிறதுக்காக போய் கோயின்களை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயின்கள் பிஎம் மார்க்கெட்லையோ சின்ன கிரேஷில் கரெக்ஷனில் டம்ப் ஆகினிக்கின்னு சொன்னால் அப்படியே வெறுத்துட்டு என்ன செய்வாங்கன்னு அதை நட்டத்தில் விற்றுட்டு கிரிப்டோ மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. ஓகே, இப்படி கீழே போனாலும் நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்கிற ஃபண்டமெண்டலி பண்ணி ஃபண்டமெண்டலி பெக்கிங்கான நல்ல கோயின்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னா திரும்ப அது புல் மார்க்கெட்டில் மேலே வந்துடும். நான் கிட்டத்தட்ட 2 பிஎம் மார்க்கெட் நான் பார்த்துட்டேன் கிரிப்டோ கரன்சியில் வந்ததுலேருந்து. ஓகே, ஸோ எல்லா கோயினுமே மேலே வருமானு கேட்டால்
நோ சரியான புல் மார்க்கெட்டில் மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணுற காயின்கள் மட்டும் இருக்கு. பிஎம் மார்க்கெட்டில் அப்படியே அழிஞ்சு 90 to 99% அப்படியே காணாமல் போகிற காயின்ஸ்கள் நிறைய இருக்குது. ஸோ அப்படியான காயின்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னா நாளைக்கு அது மேலே வரவே மாட்டிக்கு. உங்களோட ஃபண்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஆகின மாதிரி தான். நீங்கள் ஈவன் நீங்கள் இடத்துல விற்காட்டி எவ்வளோ காலத்துக்கு ஹோல்ட் பண்ண போகிறீங்க. நாளைக்கு புல் மார்க்கெட் வந்தாலும் அது திரும்ப மேலே வரதுக்கு அவ்வளோ சான்ஸ் இல்லை. ஆனால் நல்ல காயின்கள் நல்ல ப்ரொஜெக்டில் இருக்கிற காயின்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வரும். உதாரணத்துக்கு இந்த சொலோனாவை பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட்டில் இருந்த ப்ரைஸ் அது இப்போ பிஎம் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு டம்ப் ஆகிருக்கு. ஆனால் இந்த ப்ரொஜெக்ட் நல்ல வேல்யூ இருக்குது, அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு யூட்டிலிட்டி இருக்குது, அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு பின்னால் நிறைய பேக்கிங் நடக்குது, நிறைய விஷயம் மேலே உண்மையான ப்ரொஜெக்ட் அது. ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா திரும்ப சொலோனா மீண்டு வந்துட்டு மேலே. ஆனால் எல்லாமே அப்படி வருமானு கேட்டான்னோ. ஸோ ஒரு கிரிப்டோ கரன்சியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் ஓனாக பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணுன்னு தெரியணும்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் படித்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுங்கள். கஷ்டம் தான், ஆனால் இருந்தாலும் நீங்கள் படிக்க தான் வேணும். ஏன்னா நீங்கள் உங்களோட பணத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. குறுக்கால வியாபாரம்னு சொல்கிறாங்கிறதுக்காக போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இதை பற்றி மற்றாக்கள் நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றி படிக்கணும், அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் மற்றும் கிரிப்டோ கரன்சி பற்றி எல்லாமே பேசிக்கில் இருந்து படிக்கணும்னு சொன்னால் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நாங்கள் 14 வகையில் எப்படி கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி தரோம். அது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.